இந்த பகுதியில் உப்பு நீரார் பகுத்தல் பார்க்கலாம். ஒரு அமிலம் ஒரு காரத்துடன் வினைபுரிந்து ஒரு உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும். அமிலம் காரத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை, அந்த வினை உப்பை தரும் மற்றும் நீரையும் தரும். இது மாதிரி உருவாகினால் அந்த வினைக்கு நடுநிலையாக்கல் வினை என்று பெயர். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக அசிட்டிக் அமிலம் CH3COH இது ஒரு அமிலம், சோடியம் ஹைட்ராக்சைடு காரம், இரண்டும் நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படும் போது இங்கு உப்பு உருவாகிறது. என்ன உப்பு என்று பார்த்தால் சோடியம் அசிட்டேட் உருவாகிறது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய OH இங்கே இருக்கக்கூடிய அமிலத்திலிருந்து ஹைட்ரஜனும் காரத்திலிருந்து OH இணைந்து நீர் மூலக்கூறு உருவாகிறது, H2O உருவாகிறது. இங்கே இருக்கக்கூடிய Na+, இங்கே இருக்கக்கூடிய CH3COO- உடன் இணைந்து சோடியம் அசிட்டேட் உருவாகிறது. இந்த வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும். இங்கு கிடைக்கப்பெற்ற உப்பானது மேலும் நீர்த்த கரைசல்களில் இந்த உப்புகள் முழுமையாக பிரிகை அடைந்து அவற்றின் அயனிகளை உருவாக்குகின்றன. அதாவது இந்த நடுநிலையாக்கல் வினையில் உருவாகிய உப்பானது நீர்த்த கரைசலில் முழுமையாக பிரிகை அடைந்து அவற்றின் அயனிகளை உருவாக்குகின்றன. எப்படின்னு பார்க்கலாம். நம் முன்னர் எடுத்துக்கொண்ட அதே எடுத்துக்காட்டு தான். இங்கே உப்பு உருவாகியிருக்கு இல்லையா, இந்த உப்பானது நீர்த்த கரைசலில் எப்படி அயனிகளாக பிரிகை அடைகிறது என்று பார்க்கலாம். இங்கு கிடைத்த உப்பு CH3COONA சோடியம் அசிட்டேட், அது இங்கே எழுதிக்கிறோம். அது முழுமையாக பிரிகை அடைந்தனா இது இந்த ஹேரோ மார்க் ஒரே பக்கம் இருந்ததுன்னா முழுவதுமாக பிரிகை அடைகிறது என்று அர்த்தம். ஆனால் இதுபோல் முன்னோக்கு வினையும் இங்கே பின்னோக்கு வினையும் இரண்டும் இருந்தால் அது பகுதி அளவு பிரிகை அடைகிறது என்று அர்த்தம். இங்கே உப்பு எடுத்துக்கலாம். இந்த உப்பு இங்கே எடுத்தாச்சு. இது எவ்வாறு பிரிகை அடைகிறது என்று பார்த்தால் CH3COO- மற்றும் Na+ ஆக முழுமையாக பிரிகை அடைகிறது. அதுக்கு அடுத்ததாக இவ்வாறு உருவான அயனிகள் நீரேற்றம் அடைகின்றன, அதாவது நீருடன் வினை புரிகின்றன. யார் வினை புரிவாங்க? அந்த முழுமையாக பிரிகை அடைந்த அயனிகளில் நேரயனி நீருடன் வினை புரியலாம், அல்லது எதிரயனி நீருடன் வினை புரியலாம், அல்லது இரண்டுமும் வினை புரியலாம். அதாவது சில குறிப்பிட்ட நேர்வுகளில் நேரயனி எதிரயனி அல்லது இரண்டும் நீருடன் வினை புரிகின்றன. இந்த வினையானது உப்பு நீரார் பகுத்தல் எனப்படும். முன்னர் எடுத்துக்கொண்ட அதே எடுத்துக்கலாம். இங்கே உப்பு உருவாச்சு, அந்த உப்பானது நீர்த்த கரைசலில் முழுவதுமாக பிரிகை அடைகிறதுன்னு பார்த்தோம். மேற்கொண்டு நீருடன் வினை புரிந்து, இங்கே நீருடன் யார் வினை புரிகிறாங்கன்னா H2O அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் இந்த அசிட்டேட் அயனுடன் இணைந்து அசிட்டிக் அமிலமாக மாறுகிறது. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய OH, அதாவது இது எப்படி எழுதலாம்? HOH நீர் மூலக்கூறு இவ்வாறு எழுதலாம் இல்லையா. இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் மட்டும் இதனோடு இணைகிறது, CH3COOH, அது H+ ஆக இணைகிறது. இங்கு OH- வெளியேறுகிறது. இந்த வினைக்கு தான் உப்பு நீரார் பகுத்தல் வினை என்று பெயர். மறுபடியும் அந்த வரையறை பார்க்கலாம். இந்த வரையறையில் முதல்ல நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன சொல்லணும்? ஒரு அமிலம் ஒரு காரத்துடன் வினை புரிந்து ஒரு உப்பையும் நீரையும் உருவாக்கும் வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும். இது ஒரு பாயிண்டாக வந்தது. அதுக்கு அடுத்தது நீர்த்த கரைசல்களில் இந்த உப்புகள் முழுமையாக பிரிகை அடைந்து அவற்றின் அயனிகளை உருவாக்குகின்றன. உருவான இந்த உப்பானது நீர்த்த கரைசலில் முழுமையாக பிரிகை அடைந்து அவற்றின் அயனிகளை உருவாக்குகின்றன. இது செகண்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது இவ்வாறு உருவான அயனிகள் நீரேற்றம் அடைகின்றன, அதாவது நீருடன் வினை புரிகின்றன. இது தேர்ட் ஸ்டெப். அதாவது அந்த நேர்வுகளில் நேரயனி எதிரயனி அல்லது இரண்டும் நீருடன் வினை புரிகின்றன. இந்த வினையானது உப்பு நீரார் பகுத்தல் வினை எனப்படும். இங்கு நீரார் பகுத்தல் வினைகள், அதாவது உப்பு நீரார் பகுத்தல் வினைகள் 4 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நடுநிலையாக்கல் வினை என்பது ஒரு அமிலம் ஒரு காரம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கு விரிவாக பார்க்க போகிறோம். எப்படின்னா வலிமை மிகு அமிலம் வலிமை மிகு காரம், இது ஒரு நீரார் பகுத்தல் வினை, அதனுடைய உப்புகளை நீரார் பகுத்தல். இரண்டாவது இது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வலிமை மிகு. அதுக்கடுத்து இரண்டாவது வகையில் ஒன்று வந்து வலிமை குறைந்ததாக எடுத்துக்க போகிறோம். வலிமை மிகு காரம், இன்னொன்று வலிமை மிகு, இங்கே அமிலத்துக்கு வலிமை குறைந்த அமிலம் இரண்டாவது வகை.
மூன்றாவது வகை வலிமை மிகு அமிலம், வலிமை குறைந்த காரம். நான்காவது வகை இரண்டுமே வலிமை குறைந்தது, வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம். இந்த 4 வகைக்கான நீரார் பகுத்தல் வினைகளை இப்பொழுது பார்க்கலாம். முதல் வகை என்ன சொன்னோம்? வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை மிகு காரம். காரமும் அமிலமும் இரண்டுமே வலிமை மிகுந்தது இல்லையா? அதனுடைய உப்புகளை நீரார் பகுத்தல் பார்க்கலாம். உப்பு நீரார் பகுத்தல் பார்க்கும்போது அதனுடைய வரையறைகளில் மொத்தம் 3 ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? இந்த ஸ்டெப் இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அதை விளக்க போகிறோம். கவனிச்சுட்டு வாங்க. முதல்ல என்ன பண்ணணும்? நடுநிலையாக்கல் வினை பார்க்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், இரண்டுமே வலிமை மிகுந்ததுன்னு சொல்லியிருக்கோம். வலிமை மிகுந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு இங்கே நைட்ரிக் அமிலம் எடுத்துருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வலிமை மிகுந்த காரத்திற்கு எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துருக்கிறோம். இது அமிலம், இது காரம், இரண்டும் இணையும் போது நமக்கு உப்பு கிடைக்கும் இல்லையா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய சோடியம், இங்கே இருக்கக்கூடிய நைட்ரேட் இரண்டும் இணைந்து சோடியம் நைட்ரேட் உப்பு உருவாகிறது. ஒரு நடுநிலையாக்கல் வினை என்றால் அதில் கண்டிப்பாக நீர் மூலக்கூறு வெளியேறும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய OH, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இணைந்து H2O வெளியேறுகிறது. இது நடுநிலையாக்கல் வினை. இரண்டாவது, இங்கே உருவான இந்த உப்பானது முழுமையாக பிரிகையடையும், நீர்த்த கரைசலில் முழுமையாக பிரிகையடையும். அப்போ இங்கே உருவான சோடியம் நைட்ரேட் எடுத்துக்கிறோம். சோடியம் நைட்ரேட் அப்போ முழுமையாக எவ்வாறு பிரிகையடையும் என்றால் Na+ மற்றும் NO3- ஆக பிரிகையடைகிறது, நைட்ரேட் அயனியாக பிரிகையடைகிறது. அதற்கு அடுத்து மூன்றாவது ஸ்டெப் என்ன சொன்னோம்? இங்கே உருவான அயனிகள் நீர் மூலக்கூறுடன் வினைபுரியும் சொன்னோம் இல்லையா? நீர் மூலக்கூறு எப்படி இருக்கும்? H2O, அது எவ்வாறு பகுதி அளவு பிரிகையடைந்து H+OH- அயனிகள் இங்கு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அயனிகள் இதனோட வினைபுரியணும். இங்கு இந்த NO3 அயனியானது, அதாவது நைட்ரேட் அயனியானது HNO3 இணை காரம், HNO3 அது மைனஸ் இருக்கு இல்லையா? இப்போ இணை காரம் NO3 அயனியானது HNO3 வலிமை மிகு அமிலத்தின் இணை காரமாகும். இங்கே NO3 அயனியானது நீர் மூலக்கூறுடன் வினை புரியாது. ஏனெனில் இங்கே NO3- அயனியானது H+ அயனியுடன் வினைபுரியும் திறனற்றது. ஏன் காரணம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கோம்? NO3- அயனியானது HNO3 வலிமை மிகு அமிலத்தின் இணை காரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? HNO3 இணை காரம். இப்போ HNO3 எப்படி இருக்கும்? HNO3 அது எவ்வாறு பிரிகடையும்? H+ ஆகவும் NO3- ஆகவும் பிரிகடைகிறது. எப்படி பிரிகடைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் தான் ஹீரோ மார்க் போட்டிருக்கும், முழுமையாக பிரிகடைகிறது. இப்போ முழுமையாக பிரிகடைந்தால் மறுபடியும் பின்னோக்கு வினை அங்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. பின்னோக்கு வினை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. எனவே இந்த NO3- அயனியானது H+ அயனியுடன் வினை புரியாது, அதாவது வினைபுரியும் திறனற்றது. எப்பொழுதுனா இந்த வலிமை மிகுந்த அமிலமாக அல்லது வலிமை மிகுந்த காரமாக இருக்கும்போது, காரணம் அது முழுமையாக பிரிகையடையும், அதில் பின்னோக்கு வினை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எனவே NO3- அயனியானது H+ அயனியுடன் வினைபுரியும் திறனற்றது. அதேபோல் Na+ அயனியானது, இங்கு உருவாகின Na+ அயனியானது OH- உடன் வினைபுரியும் திறனற்றது. ஏனெனில் NaOH ஆனது வலிமை மிகுந்த காரம், அது Na+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகையடையும். எவ்வாறு பிரிகையடைகிறது? முழுமையாக பிரிகையடைகிறது. எனவே இதில் பின்னோக்கு வினை நிகழுமா, அதாவது இரண்டும் இணையுமா அப்படின்னா இணையாது. இரண்டும் இணைந்து NaOH மறுபடியும் கொடுக்காது, அந்த பின்னோக்கு வினை நடைபெறாது. எனவே இங்கே Na+ ஆனது OH- உடன் இணையும் திறன் அற்றது. இங்கே இந்த இரண்டு அயனிகளும் நீர் மூலக்கூறுடன் வினைபுரிவது இல்லை. எனவே இங்கு நீரார் பகுத்தல் வினை நடைபெறுவது இல்லை. அதாவது இங்கே வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை மிகு காரத்தின் உப்புகளை நீரார் பகுத்தல் வினையில் இந்த இடத்துல நீரார் பகுத்தல் நடைபெறுவது இல்லை. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது வகை. இங்கே வலிமை மிகு அமிலம் எடுத்தோம் முதல்ல, ரெண்டாவது வலிமை மிகு காரம் எடுத்தோம் இல்லையா? இதில் ஒன்று மட்டும் வலிமை குறைந்ததாக இப்போ மாற்றி போகிறோம். வலிமை மிகு காரம், வலிமை குறைந்த அமிலம், அதனுடைய உப்புகளை நீரார் பகுத்தல். முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நடுநிலையாக்கல் வினை எழுதணும். வலிமை மிகு காரம் எடுத்துக்கணும்,
வலிமை மிகு காரத்திற்கு எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து வலிமை குறைந்த அமிலம் எடுத்துக்கலாம். அதற்கு எடுத்துக்காட்டு அசிட்டிக் அமிலம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய உப்பு இது CH3COONA. CH3COONA உப்பு உருவாகி சோடியம் அசிட்டேட் உப்பு உருவாகிறது. மேலும் நீர் மூலக்கூறு வெளியேறுகிறது. நடுநிலையாக்கல் வினை என்றால் அங்கே நீர் மூலக்கூறு கண்டிப்பாக வெளியேறிடும் இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய OHயும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இணைந்து H2O வெளியேறுகிறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னோம், அது நீர்த்த கரைசலில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய உப்பு கிடைத்த உப்பானது நீர்த்த கரைசலில் முழுமையாக பிரியடையும். இப்போ இந்த உப்பை நம்ம இங்கே எழுதிக்கலாம். CH3COONA இந்த உப்பு எழுதிட்டோம். எப்படி பிரியடையும்? முழுமையாக CH3COO- மற்றும் Na+ ஆக பிரியடைகிறது. முழுமையாகனா ஒரு பக்கம் தான் ஏரோ மார்க் இருக்கணும். அதற்கு அடுத்தது இங்கே இந்த பிரிகடைந்த அயனிகள் நீருடன் இப்போ வினை புரியணும் இல்லையா. நீருடன் எவ்வாறு வினை புரியும்? அதான் என்ன சொல்கிறோம், நீரார் பகுத்தல். இங்கே உருவான அயனிகள் நீருடன் வினை புரிந்தால் தான் அதுதான் நீரார் பகுத்தல் வினை என்று சொல்கிறோம். நீர் மூலக்கூறு என்ன இருக்குது? H+ம் OH- இருக்குது. அப்போ இந்த அயனிகள் இங்கே யாரோட வினை புரியும்னு பார்க்கணும். இப்போ இந்த CH3COO- இங்கே H+ உடன் வினை புரியும் இல்லையா. அப்போ இதோட இது வினை புரியும் பார்க்கலாமா. ஆனால் இங்கே Na+OH- வினை புரியுமானா வினை புரியாது. ஏன்? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, முதல் வகையில் பார்த்தோம். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிகுந்த காரம், அது கரைசலில் முழுமையாக பிரிகை அடையும். இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் முழுமையாக பிரிகை அடையும். அப்போ முழுமையாக பிரிகை அடைஞ்சிச்சுன்னா மறுபடியும் பின்னோக்கு வினைக்கு அது இணையும் திறனற்றது. அப்போ இங்கே சோடியம் +ம் OH- இரண்டும் இணையுமா அப்படின்னா இணையாது. இந்த வினை இணையாது, ஆனால் இது இணையும். ஏனெனில் அசிட்டிக் அமிலம் பார்த்தோம் அப்படின்னா வலிமை குறைந்த அமிலம். அது எப்படி எழுது? CH3COOH வலிமை குறைந்தது அப்படின்னா பகுதி அளவு பிரிகடையும். அதாவது இந்த இடத்துல ஒரு சமநிலை இருக்கும். இது மாதிரி சமநிலை போட்டோம் அப்படின்னா பகுதி அளவு பிரிகடைகிறது என்று அர்த்தம். இது எவ்வாறு? CH3COO- H+ ஆக பிரிகடையும். மறுபடியும் முன்னோக்கு வினையும் இருக்கும், பின்னோக்கு வினையும் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல CH3COO- H+ உடன் இணையும். மறுபடியும் கவனிங்க, இந்த இடத்துல முதல்ல நடுநிலையாக்கல் வினை எழுதணும். அமிலம் காரம் இரண்டும் இணைந்து உப்பு உருவாகிறது. இரண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், இங்கே உருவான உப்பு அயனியாக முழுவதும் அயனியாக பிரிகடைகிறது. மூன்றாவது படி இங்கே உருவான அயனிகள் நீர் மூலக்கூறுடன் வினைபுரிகிறது. சரி, இங்கே பார்ப்போம் எவ்வாறு வினைபுரிகிறது. CH3COO- நீர் மூலக்கூறு எடுத்துக்கிறோம். அந்த நீர் மூலக்கூறில் யாரை மட்டும் இதை வாங்கிக்கிறாங்க? CH3COO- H+ வாங்கிக்குது. அப்போ கிடைக்கக்கூடிய CH3COOH இந்த OH வந்து OH- அப்படியே நிற்குது. இந்த இடத்துல CH3COO- அயனியானது இங்கே அசிட்டிக் அமிலத்தின் இணை காரமாகும் இல்லையா, இதனுடைய இணை காரம். இப்போ மேலும் நீரிலிருந்து உருவாக்கப்பட்ட H+ அயனுடன் வினைபுரிந்து அயனி உரா அமிலத்தை உருவாக்குகிறது. அதாவது மேற்கொண்டு இது என்னன்னா ஒரு அமிலத்தை உருவாக்குகிறது. ஆனால் இங்கே Na+ம் OH- இணைதான் இல்லை. Na+ அயனியானது OH- அயனியுடன் வினைபுரியும் திறனற்றது. இந்த இடத்துல வினை புரியாது. அப்போ கரைசலில் யார் இருக்காங்க? மீதி கரைசலில் OH இருக்குது. அப்போ அந்த கரைசலினுடைய தன்மை என்ன தன்மையாக இருக்கும்? OH- இருந்தால் காரத்தன்மை, அந்த கரைசல் காரத்தன்மையுடையதாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல OH- அயனுடைய செறிவு H+ அயனுடைய செறிவை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா H+ இங்கே வினை புரிஞ்சிடுது இல்லையா. இதனோட இணைந்து அசிட்டிக் அமிலத்தை தருகிறது. இப்போ இங்கே நீரார் பகுத்தல் காரணமாக கரைசலானது காரத்தன்மை பெறுகிறது. இப்போ கரைசலின் pH மதிப்பு 7ஐ விட அதிகமாக இருக்கும். இந்த நீரார் பகுத்தல் வினைக்கு என்ன பண்ணலாம்னா pH கண்டுபிடிக்கலாம். இந்த நீரார் பகுத்தல் வினைக்கான சமநிலை மாறிலிக்கும் மற்றும் அமிலத்தின் பிரிகை மாறிலிக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்றது பார்க்கலாம். நம்ம புக் பேக்லேயும் ஒரு கொஷின் இருக்குது. கொஷின் நம்பர் 18 பார்த்தோம் அப்படின்னா, வலிமை மிகு அமிலம் வலிமை குறைந்த காரத்திலிருந்து உருவாகும் உப்பின் நீரார் பகுத்தல் மாறிலி மற்றும் நீரார் பகுத்தல் வீதம் ஆகியவற்றுக்கான சமன்பாடுகளை தருவி. அதாவது இது மூன்றாவது வகை. நம்ம இரண்டாவது வகை தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, நீரார் பகுத்தல் மாறிலியை கண்டுபிடிக்கணும், நீரார் பகுத்தல் வீதத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கான சமன்பாடுகள் விளைவிக்கணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த இடத்துல நீராற்பகுத்தல் வினைக்கான சமநிலை மாறிலி KH என்று சொல்கிறோம். அமிலத்தின் பிரிகை மாறிலி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே KA. இந்த வினையில் பாருங்கள் யார் உருவாயிருக்கிறாங்க, இந்த வினையில் அசிட்டிக் அமிலம் உருவாகுது இல்லையா. இப்போ இதுக்கு நீராற்பகுத்தல் வினைக்கான அந்த சமநிலை மாறிலி கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த சமன்பாடு அப்படி எழுதிக்கலாம். இந்த சமன்பாடு இங்கே எழுதியாச்சு. இப்போ இந்த சமன்பாட்டிற்கான நீராற்பகுத்தல் சமநிலை மாறிலி அது KH அப்படின்னு எழுதுகிறோம். அந்த சமநிலை மாறிலி எப்படி எழுதுவோம், விளைபொருள்கள் மேலே எழுதுவோம் இல்லையா. CH3 COOH OH மைனஸ் வகுத்தல் CH3 COO மைனஸ், இங்கே H2O இங்கே எழுதணும். ஆனால் இந்த H2O மதிப்பு 1. அது இந்த சமன்பாட்டை எப்படி நம்ம சுருக்கலாம், CH3 COOH OH மைனஸ் இது டிவைடட் பை CH3 COO மைனஸ், இங்கே நீர் மூலக்கூறு அதனுடைய செறிவு நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். இதுக்கான மதிப்பில் நம்ம வந்து பிரதிடுறோம் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நான் CH3 COO மைனஸ் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய CH3 COOH எடுத்துக்கிறேன். இந்த வினையில் இருக்கக்கூடிய OH மைனஸ் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் எவ்வளவு மோல் எடுத்திருப்போம், ஆரம்பத்தில் எவ்வளவு மோல் எடுத்திருப்போம் அப்படின்னா இது 1 மோல் எடுத்திருப்போம் இல்லையா. இதுதான் வினை புரியுது, அசிட்டேட் தான் வினை புரியுது. 1 மோல் என்று வைத்துக்கொள்ளலாம். இது ஆரம்பத்தில் எடுத்திருக்குமா, இல்லை, ஏன்னா இதுதான் வினை புரிய போகுது, இது இல்லை. அதுக்கு அடுத்தது எவ்வளவு நீராற்பகுத்தலில் ஈடுபட்டது, இப்போ இதை வந்து H அப்படின்னு எடுத்துக்கலாம். நீராற்பகுத்தலில் ஈடுபட்ட மோல்களின் எண்ணிக்கை வந்து H அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது நீராற்பகுத்தலில் ஈடுபட்டிருக்குமா, இல்லை, ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம எடுக்கவே இல்லை இல்லையா. அதுக்கடுத்து நீராற்பகுத்தல் முடிந்த பிறகு மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 மைனஸ் H. இப்போ இது எவ்வளோ இருக்கும், ஏன்னா உருவாயிடுச்சு, நீராற்பகுத்தல் முடிஞ்சிடுச்சு. அப்போது இந்த எவ்வளோ நீராற்பகுத்தல் ஈடுபட்டிருக்கு, H மோல் ஈடுபட்டிருக்கு. அப்போ H மோல் ஈடுபட்டிருக்கு அப்படின்னா இங்கேயும் அப்போ H மோல் கிடச்சிருக்கும், இதுவும் H மோல் கிடச்சிருக்கும் இல்லையா. அப்போது இது H மோல் உருவாயிருக்கும், இதுவும் H மோல் உருவாயிருக்கும். அதுக்கு அடுத்தது சமநிலையில் செறிவு அப்போ எவ்வளோ இருக்கும், செறிவு எடுத்துக்கொண்டால் ஒரு செறிவு C×1 மைனஸ் H, இங்கே CH, இங்கே CH. இந்த சமன்பாட்டிற்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம். CH3 COOHக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம், CHன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். OH மைனஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், CHன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். CH3 CO மைனஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், C×1 மைனஸ் H அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் பிரதிடலாமா, பிரதிட்டோம் அப்படின்னா KH ஈக்குவல் டு CH3 COHக்கான மதிப்பு CH, அதற்கு அடுத்தது OH மைனஸ்க்கான மதிப்பு CH divided by CH3 CO மைனஸ்க்கான மதிப்பு C×1 மைனஸ் H. இது எப்படி வரும், C ஸ்கொயர் H ஸ்கொயர் divided by C×1 மைனஸ் H. இங்கே ஒரு C இங்கே ஒரு C கேன்சல் ஆச்சுன்னா H ஸ்கொயர் இன்ட்டு C divided by 1 மைனஸ் H. இங்கு 1 மைனஸ் Hனுடைய மதிப்பு 1ஐ விட குறைவு, மிகவும் குறைவு. அதனால் அதனுடைய மதிப்பை வந்து நம்ம எடுத்துடுறோம். இப்போ KHனுடைய மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், H ஸ்கொயர் இன்ட்டு C. அதான் நீராற்பகுத்தல் மாறிலிக்கான சமநிலை மாறிலிக்கான சமன்பாடு. KH ஈக்குவல் டு H ஸ்கொயர் இன்ட்டு C. முன்னரே சொன்னோம், என்ன சொன்னோன்னா இந்த கரைசலானது காரத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த காரத்தன்மைக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும், என்னென்னு பார்க்கலாம். இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய OH மைனஸ் மீதியாகுது இந்த சமன் இல்லையா. இப்போ அதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா OH மைனஸ்னுடைய செறிவு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், OH மைனஸ்னுடைய செறிவு என்ன சொல்லியிருக்கோம், CH. இப்போ CHக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து Hனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சோம். எப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே இருக்கு இல்லையா. KH ஈக்குவல் டு H ஸ்கொயர் இன்ட்டு C. இப்போது அங்கே எழுதலாம் KH ஈக்குவல் டு H ஸ்கொயர் இன்ட்டு C. நமக்கு இதனுடைய மதிப்பு தான் வேணும். இப்போ H ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போது C இங்கே வந்தோம்னா டிவைடில் வரும், KH பை C. நமக்கு வேண்டியது H வேணும். இப்போ H ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
KH/C. இந்த மதிப்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பிரதியிடணும். பிரதியிடலாமா? OH மைனஸ் அதனுடைய செறிவு C இன்ட்டு Hனுடைய மதிப்பு ரூட் ஆஃப் KH/C. இதை மேற்கொண்டு எப்படி எழுதலாம்? C ரூட்டை வந்து நம்ம 1/2 எழுதிக்கலாமா? KH/C 1/2. இந்த C வந்து இப்போ நம்ம வெளியில் இருக்க C வந்து ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ரூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது என்னவா மாறும்? KH இன்ட்டு C ரூட்டுக்குள்ளே போயாச்சுன்னா C² போகும் இல்லையா? C வெளியில் இருக்க C ரூட்டுக்குள்ளே போகும்போது C². அப்போது டிவைடட் பை ஏற்கனவே இருக்கக்கூடிய C 1/2. இந்த சியும் இங்கே ஒரு சியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? KH இன்ட்டு C 1/2. அதாவது ரூட் ஆஃப் KH இன்ட்டு C யாருடைய மதிப்பு? OH மைனஸினுடைய மதிப்பு. நம்ம புக்கில் இதனுடைய மதிப்பு வந்து டெரிவேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த 2 சமன்பாட்டை தான் இப்போது கண்டுபிடிச்சிருக்கோம். மேற்கொண்டு இந்த கரைசலினுடைய pH கண்டுபிடிக்கணும். KA மற்றும் மின்பொருளின் செறிவுகளின் அடிப்படையில் உப்பு கரைசலினுடைய pH கண்டுபிடிக்கணும். அதற்கு முன்னாடி இந்த சமநிலை மாறிலி KH இப்போ பார்த்தோம் இல்லையா? அதில் KHக்கும் அந்த KA அமிலத்தினுடைய பெரிய மாறிலியுடையான தொடர்பை பார்க்கலாம். இந்த வினையில் கடைசியாக உணவான அந்த அசிட்டேட் அயனி நீர் மூலக்கூறுடன் வினைபுரிந்து அசிட்டிக் அமிலத்தை தருகிறது. OH மைனஸ் வந்து ரெமனிங் அப்படியே நிற்குது இல்லையா? அதற்கான KH எப்படி எழுதணும்? விளைபொருட்கள் இங்கே மேலே எழுதணும். அசிட்டிக் அமிலம் OH மைனஸ் அதனுடைய செறிவுகள் வகுத்தல் இந்த அசிட்டேட் அயனி மற்றும் H2 செறிவு. இங்கே நீர் மூலக்கூறுடைய செறிவு நம்ம 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இந்த சமன்பாடானது இவ்வாறு மாறுகிறது. அசிட்டிக் அமிலம் இதனுடைய செறிவு OH மைனஸினுடைய செறிவு CH3CO மைனஸினுடைய செறிவு. இதுதான் நீரார் பகுத்தல் மாறிலிக்கான வினை, நீரார் பகுத்தல் மாறிலிக்கான சமன்பாடு. இன்னொன்று KA கண்டுபிடிக்கணும். அமிலத்தினுடைய பிரிகை மாறிலிக்கான சமன்பாடு. இப்போது இங்கே அமிலம் எடுத்துக்கலாம். இந்த அமிலம் எவ்வாறு பிரிகை அடைகிறது? உருவான அமிலம் CH3COH அவ்வாறு உருவாகிறது. அந்த அமிலமானது CH3COO மைனஸ் ஆகவும் ப்ளஸ் H+ ஆகவும் பிரிகை அடைகிறது இல்லையா? அதாவது இந்த நீரார் பகுத்தல் வினைக்கான சமன்பாடு, அதில் உருவான இப்போ அமிலத்தினுடைய பிரிகை மாறிலிக்கான சமன்பாடு, அது எவ்வாறு பிரிகை அடையும் என்பதற்கான சமன்பாடு. இப்போ KA ஈக்குவல் இங்கே விளைபொருள் என்ன கிடைச்சிருக்கோ அதனுடைய வகுத்தில் மேலே எழுதுகிறோம். CH3CO மைனஸினுடைய செறிவு மற்றும் H+னுடைய செறிவு வகுத்தல் CH3COHனுடைய செறிவு. இது சமன்பாடு 2 என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 நம்ம பெருக்கலாம். சமன்பாடு 1 மற்றும் 2 அதாவது KH இன்ட்டு KA. இப்போ இந்த சமன்பாடு 2த்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த சமன்பாடு இங்கே இருக்கக்கூடிய சமன்பாடு எடுத்து முதல்ல இங்கே எழுதுகிறோம். அதுக்கடுத்து இந்த சமன்பாடை இங்கே எழுதுகிறோம். 2த்தையும் மல்டிபிள் பண்ணும்போது அப்போது CH3COH இங்கே இதுவும் கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து CH3COO மைனஸ் CH3CO மைனஸ் கேன்சல் ஆகிடும். ரெமைனிங் என்ன இருக்குது பாருங்கள்? OH மைனஸ் மற்றும் H+ உடைய செறிவு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது ஈக்குவல் டு KW. அது KW என்பது என்னது? இது இரண்டினுடைய செறிவு அதனுடைய பெருக்குத்தொகை எதற்கு சமமாக இருக்கும்? நீரின் அயனி பெருக்கத்திற்கு சமமாக இருக்கும். அதுதான் KW என்று சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக KA மற்றும் மின்பொருளின் செறிவுகளின் அடிப்படையில் உப்பு கரைசலினுடைய pH மதிப்பை கணக்கிடல். இதனுடைய உப்பு கரைசலினுடைய pH மதிப்பை எவ்வாறு கணக்கிடலாம் பார்த்தோம் அப்படின்னா pH + POH = 14. ஏற்கனவே இந்த சமன்பாடு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? pH + POH = 14. இங்கே நமக்கு வேண்டியது pH தான் கண்டுபிடிக்கணும். அப்போ POH = அந்த பக்கம் கொண்டுட்டு போகிறோம். அப்போ போகும்போது மைனஸாக போகுது. அதற்கு அடுத்தது இந்த 14 மைனஸ் POHனுடைய சமன்பாடு என்னன்னு நமக்கு தெரியும். POH என்பது என்னது? ஈக்குவல் டு மைனஸ் லாக் OH மைனஸினுடைய செறிவு. அதாவது POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் OH மைனஸினுடைய செறிவு. அந்த இங்கே பிரதியிடுறோம். அவ்வாறு பிரதியிடும்போது என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். லாக் OH மைனஸ் 14 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் லாக் OH மைனஸ். ஏற்கனவே OH மைனஸுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி தான் நம்ம அந்த டெரிவேஷன் பார்த்தோம் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே பாருங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? OH மைனஸினுடைய செறிவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KH இன்ட்டு C கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இங்கே இந்த OH மைனஸில்
இதை வந்து நம்ம பிரதிடலாம் √KH × C. அந்த ரூட்டு பதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/2ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே KHனுடைய மதிப்பு என்னென்னா ஏற்கனவே அது என்ன சொல்லியிருக்கோம், KH × KA = KW நீரின் அயனி பெருக்கம் அப்படின்னு எழுதியிருக்கும் இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், இந்த சமன்பாட்டில் KH வருதா, KH × KA = KW நீரின் அயனி பெருக்கம். நமக்கு வேண்டியது யார் வேணும், KH வேணும். அப்போ KH வேணும் அப்படின்னா KA = அந்த பக்கம் கொண்டுட்டு வரும்போது என்ன வரும், KW/KA. அதான் எழுதியிருக்கும். KH எழுதினா KW/KA × C ⁴ 1/2. இதை பிரித்து எழுதலாமா, எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். pH = இந்த 14 ப்ளஸ் இது லாகிருதம் எடுக்கும்போது இந்த இங்கே பவரில் இருக்க 1/2 முன்னாடி வந்துடும். அப்போ 1/2 log KW 1/2 இங்கே முன்னாடி வருது, log KW ப்ளஸ் 1/2 log C 1/2 இந்த log C டிவைட் லாகிருதத்தில் டிவைடில் இருந்ததுன்னா அது வந்து நம்ம மைனஸில் எழுதிக்கணும். -1/2 log KA எழுதியாச்சு. மேற்கொண்டு இங்கே KW அப்படின்னா ஏற்கனவே நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, நீரினுடைய அயனி பெருக்கம் KW அதாவது என்ன சொல்லுவோம் 10⁻⁻14 10⁻⁻14 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த மதிப்பை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம், KW வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது pH இந்த 14 அப்படியே இருக்குது 1/2 log KWக்கு 10⁻⁻14 ப்ளஸ் 1/2 log C மைனஸ் 1/2 log KA போட்டாச்சு. அதுக்கடுத்து லாகிருதம் எடுக்கும்போது இந்த 10⁻⁻14 முன்னாடி வரும். இப்போ முன்னாடி வந்ததுன்னா 14/2 இங்கே 14 ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 இந்த 14 இங்கே எழுதியிருக்கும். இப்போ 14 மைனஸ் ஏன்னா இந்த மைனஸ் முன்னாடி வருது, அப்படியே 14/2ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் 1/2 log C மைனஸ் 1/2 log KA. இங்கே இதுனாயிடும் 7 14/2 வந்து 7ஆக மாறிடும். இது 14 இது 7 ப்ளஸ் 1/2 log C மைனஸ் 1/2 log KA. அதுக்கடுத்து 14 மைனஸ் 7 எவ்வளோ 7 இல்லையா, அதாவது 7 ப்ளஸ் 1/2 log C மைனஸ் 1/2 log KA. இங்கே log KAனுடைய மதிப்பு மைனஸ் log KA எப்படி எழுதலாம்னா PKA அப்படின்னு எழுதலாம். மைனஸ் log KA என்பது PKA. இது PKA என்று எழுதினால் இப்போ pH = 7 + 1/2 7 + 1 இந்த இது ஓகேவா 1/2 PKA ப்ளஸ் log 1/2 log C. அது மைனஸ் log KA = தான் என்ன சொல்கிறோம் PKA ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் log KA தான் ப்ளஸ். அப்போ அது ப்ளஸ் 1/2 PKA ப்ளஸ் இந்த 1/2 log C. இது வந்து வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலம் அந்த வினையினுடைய நீர் அதில் உருவாகக்கூடிய உப்பின் நீராற்பகுத்தல் வினைக்கான pH சமன்பாடு. இந்த சமன்பாடு வடிவத்தில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா KH வடிவத்தில் பார்த்தோம், KA வடிவத்தில் பார்த்தோம், OH மைனஸ்னுடைய மதிப்பு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது இந்த KH KAக்கு இடையான தொடர்பு ரெண்டுத்துக்கும் இடையான தொடர்பு என்னன்னு பார்த்தோம். இதனுடைய அடிப்படையில் இந்த மதிப்பினுடைய அடிப்படையில் pH மதிப்பு எவ்வாறு கணக்கிடுறது பார்த்துருக்கோம். அதற்கு அடுத்ததாக மூன்றாவது வகை என்னது, வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம் அவற்றினுடைய உப்புகளை நீராற்பகுத்தல். அந்த முதல் ஸ்டெப் அந்த 3 ஸ்டெப் நமக்கு தெரியணும். முதல்ல என்ன பண்ணணும், நடுநிலையாக்கல் வினை எழுதணும். வலிமை மிகுந்த அமிலத்திற்கு யார் எடுத்துக்காட்டு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இங்கே எடுத்திருக்கிறோம். வலிமை குறைந்த காரத்திற்கு யார் எடுத்துக்காட்டு, அமோனியம் ஹைட்ராக்சைடு. இப்போ இரண்டும் இணையும் போது இங்கே அமோனியம் குளோரைடு உப்பு உருவாகிறது, NH4Cl உருவாகிறது. அதுக்கடுத்து OH மைனஸ் இதில் இருக்கக்கூடியதும் இதில் இருக்கக்கூடிய H+ சேர்ந்து நீர் மூலக்கூறாக வெளியேறுகிறது. இது முதல் படி, நடுநிலையாக்கல் வினை எழுதிடணும். இப்போ இங்கே உப்பு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லுவோம், இந்த உப்பு முழுவதுமாக நீர்த்த கரைசலில் பிரிகையடையும் இல்லையா. இப்போ எவ்வாறு பிரிகையடையும், இந்த உப்பு நம்ம எழுதிக்கலாமா, NH4+ இங்கே எழுதிட்டோம். இப்போ எவ்வாறு பிரிகையடைகிறது, NH4+ ஆகவும் Cl- ஆகவும் பிரிகையடைகிறது. அதுக்கடுத்து மூன்றாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த உருவான அயனிகள் நீருடன் வினை புரியணும் இல்லையா. இப்போ இதில் யார் நீரோட வினை புரிவாங்க பாருங்கள். இப்போ NH4+ அதுக்கடுத்து OH- இது நீருடன் இணையும். ஏனெனில் இந்த இடத்துல அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கொண்டால் வலிமை குறைந்த காரம் இல்லையா, வலிமை குறைந்த காரம். அப்போ எப்படி பிரிகடையும், பகுதி அளவே பிரிகடையும்
எப்படின்னு பார்க்கலாமா? NH4OH வலிமை குறைந்தது என்றால் இந்த சமநிலை நம்ம எழுதணும். அதுக்கடுத்து NH4+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகையடையும். அது இப்போ முன்னோக்கு வினையும் நடக்கும், பின்னோக்கு வினையும் நடக்கும். அப்போ இது இணையத்துக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய H+ம் Cl- இணையுமா என்றால் இணையாது. ஏன் இணையாது? ஏன்னா HCl அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த Cl- ஆனது HCl-னுடைய இணை காரம் எப்படி? HCl இது வந்து வலிமை மிகுந்தது. அப்போ முழுமையாக பிரிகையடையும். H+ ஆகவும் Cl- ஆகவும் H+ ஆகவும் Cl- ஆகவும் முழுமையாக பிரிகையடையும். இப்போ பிரிகையடைஞ்சதுன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் பின்னோக்கு வினை நடக்குமானா நடக்காது. இப்போ இது ரிவர்ஸில் போகுமா? அப்போ H+ம் Cl- இணையுமா? இணையாது. அப்போ Cl- அயனியானது HCl-னுடைய இணை காரம், அது இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது மட்டும்தான் நடக்கும். இந்த விளக்கம் பார்த்துட்டு வரலாம். NH4+ அயனியானது NH4OH இணை அமிலமாகும். மேற்கொண்டு NH4+ அயனியானது நீரிலிருந்து உருவாக்கப்பட்ட OH- அயனுடன் வினை புரிந்து NH4OH என்னும் காரத்தை உருவாக்கும். பாருங்க, NH4+ மற்றும் நீர் மூலக்கூறு இரண்டும் இணைந்து NH4OH+ H+ இங்கே அம்மோனியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறது. இந்த H+ வந்து இணையதில்லை. ஏன்னா Cl- அயனியானது HCl-இன் இணை காரமாகும். இங்கே இந்த H+ Cl-ஓடு இணைவது கிடையாது. அந்த நீரார் பகுத்தல் வினையில் இந்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறது. இப்போ H+ அயனியாக தனியாக நிற்கிறது. அந்த கரைசலானது என்ன கரைசலாக இருக்கும்? அப்போ H+ இருந்தால் அமில கரைசலாக இருக்கும். இப்போ அமில கரைசல் என்றால் pH மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 7 விட குறைவாக இருக்கும். கவனிங்க. எனவே கரைசலானது H+னுடைய செறிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா OH NH4+ உடன் சேர்ந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடாக மாறிடுது. அப்போது கரைசலில் என்ன இருக்குது? H+ மட்டும்தான் இருக்குது இதனுடைய செறிவு. இப்போ OH- செறிவை விட H+னுடைய செறிவு அதிகமாக இருக்கும். அப்போ கரைசல் அமிலத்தன்மையை பெற்றிருக்கும். அதனுடைய pH 7 விட குறைவாக இருக்கும். இந்த கரைசலில் நம்ம H+ அயனி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எவ்வளோ செறிவு, அதனுடைய செறிவு கண்டுபிடிச்சிடலாமா? இந்த வினை எழுதியிருக்கேன். இதனுடைய செறிவு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதனுடைய நீரார் பகுத்தல் மாறிலி என்ன எழுதுவோம்? KH எழுதுவோம் இல்லையா? KH விளைபொருள் NH4OH அதனுடைய செறிவு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டால் செறிவுன்னு சொல்லியிருக்கோம். H+னுடைய செறிவு வகுத்தல் வினைப்படு பொருட்கள் NH4+. இங்கே H2னுடைய செறிவு 1, அதனால் இங்கே எழுத வேண்டாம், அப்படி விட்டுடுவோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றத்தினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? முதல்ல NH4+ எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்தது NH4OH இங்கே இருக்கிறது எழுதிக்கிற வினையில். மீதி வினையில் யார் இருக்காங்க? H+. நம்ம H2O வந்து தேவையில்லை, அதனுடைய மதிப்பு தேவையில்லை. அதுக்கு அடுத்தது ஆரம்பத்தில் எவ்வளோ எடுத்திருப்போம்? ஆரம்பத்தில் இந்த வினைக்கு ஆரம்பத்தில் உதாரணமாக 1 மோல் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து 1 மோல். அதுக்கடுத்து NH4 ஆரம்பத்தில் எடுத்துருமா? இல்லை, இதுதான் வினைப்படு பொருள், இது வந்து விளைபொருள். இதை எடுக்கலை. எவ்வளோ வினை புரிந்தது, அதாவது நீரார் பகுத்தல் இல்லையா? நீர் செத்து இருக்கும். எவ்வளோ நீரார் பகுத்தலில் ஈடுபட்டிருக்கு? நீரார் பகுத்தலில் ஈடுபட்ட மோல் எண்ணிக்கை, நீரார் பகுத்தலில் ஈடுபட்ட மோல் எண்ணிக்கை இது வந்து H மோல். இது வந்து எடுக்கவே இல்லை, அப்போ வினைப்பட்டிருக்காது. அதற்கு அடுத்தது மீதி எவ்வளோ இருக்கும்? நீரார் பகுத்தல் முடிந்த பிறகு எவ்வளோ இருக்கும்? இது 1, இது -H. மீதி எவ்வளோ இருக்குன்னு, இது ஆரம்பத்தில் இவ்வளோ எடுத்தோம், நீரார் பகுத்தில் இவ்வளோ ஈடுபட்டிருக்கு, மீதி வந்து இவ்வளோ இருக்குது. அப்போ 1 - H. இது எவ்வளோ இருக்கும்? வினை முடிஞ்சிடுச்சு, நீரார் பகுத்தல் முடிஞ்சிடுச்சு. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? NH4OH இதிலிருந்து தான் இந்த மதிப்புலேருந்து தான் இது போயிருக்கும் இல்லையா? இப்போ இதுவும் H மோல் இருக்கும், இது H மோல் இருக்கும். செறிவு சமநிலையில் செறிவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா C×1 - H. இந்த Cன்றது செறிவு, இது CH, இது CH. இந்த மதிப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். KH NH4OH என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? CH கண்டுபிடிச்சிருக்கோம். H+ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? CH கண்டுபிடிச்சிருக்கோம். NH4+ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? C×1 - H. C×1 - H. இது C×C, C², H×H, H² divided by C×1 - H. இந்த C கேன்சல் பண்ணிப்போம். மீதி என்ன இருக்கும் பாருங்கள்? C×H², 1 - H. இந்த 1 - H னுடைய மதிப்பு 1.
அதாவது ஒன்றை விட குறைவு, இது தள்ளத்தக்கதாக இருக்கும். இப்போ என்ன எழுதலாம்? KH ஈக்குவல் டு H² இன்ட்டு C. இது நீரார் பகுத்தல் மாறிலிக்கான சமன்பாடு. நமக்கு இந்த இடத்துல Hனுடைய மதிப்பு வேணும் அப்படின்னு எப்படி எழுதலாம்? இப்போ H² C ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டுட்டு வருவோம். என்னவா மாறும்? KH/C இல்லையா? அப்போது H வேணும் அப்படின்னா என்னவா மாறும்? H ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KH/C. அதற்கு அடுத்தது நீரார் பகுத்தல் மாறிலி KH. இப்போ பார்த்தோம் இல்லையா? KH அதற்கும் காரத்தினுடைய பிரிகை மாறிலிக்கும் இடையே உள்ள தொடர்பு. இப்போ KH ஏற்கனவே நம்ம சமன்பாடு எழுதணும் இல்லையா? இங்கே எழுதிடணும். என்ன? இந்த சமன்பாடு தான். அதாவது இந்த அயனியானது நீரார் பகுத்தில் ஈடுபடுது, அதற்கான சமன்பாடு. அதான் நீரார் பகுத்தல் மாறிலி KH. இந்த சமன்பாடு அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? இங்கே எழுதிக்கிறோம். அது சமன்பாடு 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக இதில் பார்த்தோன்னா பிரிகை மாறிலி யார் பிரியணும்? யார் பிரிகை அடைகிறது? இங்கே உருவான அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அதனுடைய பிரிகை மாறிலி கண்டுபிடிக்கணும். இதனுடைய பிரிகை மாறிலி அதற்கான சமன்பாடு எப்படி எழுதலைன்னா இந்த சமன்பாடு அப்படிங்க எழுதிப்போம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இங்கே இது உருவாகுது, அதை அப்படி எழுதிட்டோம். அது அம்மோனியம் ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும். இது வந்து வலிமை குறைந்த காரம் இல்லையா? பகுதி அளவு தான் பிரிகடையும், அதனால தான் சமநிலை போட்டிருக்கும். இது பிரிகடையுது. விளைபொருள் வந்து NH4+. KB அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம், பேஸ். A போட்டால் ஆசிடு, B போட்டால் பேஸ் காரம். அந்த காரத்தினுடைய பிரிகை மாறிலி KB. இப்போ விளைபொருள் இந்த மேலே எழுதுகிறோம். NH4+னுடைய செறிவு, OH மைனஸ்னுடைய செறிவு வகுத்தல் NH4OH செறிவு. சமன்பாடு 1 மற்றும் 2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிபிள் பண்ணுறோம். சமன்பாடு 1 இது நீரார் பகுத்தல் மாறிலி, இதுதான் KH ஈக்குவல் டு இந்த சமன்பாடு. இது நீரார் பகுத்தல் மாறிலி. இது வந்து காரத்தினுடைய பிரிகை மாறிலி. ஏங்க காரத்தினுடைய பிரிகை மாறிலி அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த வினையில் யார் உருவாக்குறாங்க? காரம் உருவாகுது இல்லையா? இந்த வினையில் யார் உருவாகுது? காரம் உருவாகுது. அதனால தான் காரத்தினுடைய பிரிகை மாறிலி எடுத்துக்கிறோம். இந்த சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணோம்னா பெருக்கிறோம். 1 × 2. இப்போ சமன்பாடு 1 இங்கே எழுதிக்கிறோம், சமன்பாடு இந்த 2 இங்கே எழுதிக்கிறோம். இப்போ எழுதணும் அப்படின்னா நமக்கு இங்கே NH4OH, இங்கே இருக்கக்கூடிய NH4OH கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து NH4+, NH4+ கேன்சல் ஆகிடும். இது இங்கே இருக்கக்கூடிய H+ம் OH மைனஸ்னுடைய செறிவு நிற்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், H+னுடைய செறிவு OH மைனஸ்னுடைய செறிவினுடைய பெருக்குத்தொகை இங்கே நீரின் அயனி பெருக்கத்திற்கு சமமாக இருக்கும். நீரின் அயனி பெருக்கம் KW இல்லையா? அதுக்கடுத்தது அப்போ இந்த இடத்துல KH × KB, அதாவது இந்த சமன்பாடு வந்து KHக்கான சமன்பாடு. அதான் பார்த்தோம், KHக்கான சமன்பாடு. KH × இது KB ஈக்குவல் என்ன சொல்கிறோம்? நீரின் அயனி பெருக்கத்திற்கு சமமாக உள்ளது. அதற்கு அடுத்ததாக pH கண்டுபிடிக்கும். இந்த கரைசலுடைய pH பிரிகை மாறிலி. யாருடைய பிரிகை மாறிலி? காரத்தின் பிரிகை மாறிலி மற்றும் மின்பொருளின் செறிவுகளின் அடிப்படையில் உப்பு கரைசலுடைய pH கணக்கிடல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கரைசலில் H+ இருக்குது இல்லையா? அந்த H+ இருக்கிறதுனால நம்ம நேரடியாக என்ன பண்ணலாம்? pH கண்டுபிடிச்சிக்கலாம். pH ஈக்குவல் டு -log H+. அதாவது கரைசலில் வினை புரியாமல் H+ இருக்குது. அதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அதனுடைய Hனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? pH கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ pH ஈக்குவல் டு -log H+. H+னுடைய செறிவு. அப்போ -log. இப்போ H+னுடைய செறிவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், H+னுடைய செறிவு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? CHன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? அதை எழுதிக்கலாம். அதாவது CH, H+னுடைய செறிவு ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இடத்துல CHன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். C, இந்த Hக்கு மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்க்கலாம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா √KH/C. அதை என்ன பண்ணலாம்? KH/C ⁻² மாதிரி எழுதிக்கலாம். இப்போ வெளியில் இருக்க C உள்ளே போயாச்சுன்னா என்னவா மாறும் சொல்லியிருக்கோம்? C² மாறும் சொல்லியிருக்கோம் இல்லையா? C² KH, இந்த C வந்து உள்ள ரூட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறோம். அப்போ C² மாறுது. KH, இந்த KH/C 1/2. மேற்கொண்டு இந்த C வந்து C கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன இருக்கும்? KH × C ரூட். யாருடைய செறிவு? H+னுடைய செறிவு. நமக்கு H+னுடைய செறிவு ஈக்குவல் டு √KH × Cன்னு கிடைச்சிருக்கு.
ஏன்னா கேஹெச்னுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், KH into KB equal to KW. KH into KB equal to KW கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல நமக்கு KH வேணும் அப்படின்னா KH equal to KW by KB. ஏன் KH வச்சுட்டு KB அந்த பக்கம் கொண்டுட்டு போகும்போது KW by KBன்னு மாறும். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கு பிரதிடணும். இங்கே KH பதிலாக நம்ம பிரதியிட போகிறோம். இப்போ பிரதிட்டோம் அப்படின்னா H ப்ளஸ்னுடைய செறிவு ஈக்குவல் டு KH என்ன பிரதிடணும், KW by KB. KW by KB into C. இந்த ரூட்டுக்கு நம்ம 1/2 எழுதிக்கிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே pH கண்டுபிடிக்கிற சமன்பாட்டில் பிரதிடுறோம். pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் H ப்ளஸ். அப்போ மைனஸ் லாக் H ப்ளஸ்னுடைய செறிவு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிட்டுருக்கும் பாருங்கள். H ப்ளஸ் KW டிவைடட் பை KB இன்ட்டு C. இப்போ மேற்கொண்டு இது லாகர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் லாகர்த்தம் எடுக்கும்போது பவரில் இருக்கிறதுனாக முன்னாடி வரும், இந்த 1/2 முன்னாடி வந்துடும். மைனஸ் 1/2 லாக் KW. அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் லாக் C, அந்த 1/2 முன்னாடி வந்து 1/2 லாக் C. அதுக்கு அடுத்தது இங்கே ஏற்கனவே டிவைடில் இருக்கிறது நம்ம லாகர்த்தம் எடுக்கும்போது மைனஸில் போகும். இப்போ இது மைனஸில் போகும், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இது மைனஸில் வச்சுன்னா அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த பவரில் இருக்கிறது 1/2 லாக் KB. இப்போ மேற்கொண்டு இது எப்படி எழுதலாம், மைனஸ் 1/2 லாக் இந்த நீரின் அயனி பெருக்கும் 10⁻14 சொல்லியிருக்கோம் இல்லையா. KW ஈக்குவல் டு 10⁻14 எழுதிக்கிறோம். மைனஸ் 1/2 லாக் C ப்ளஸ் 1/2 லாக் KB. இங்கே லாகர்த்தம் எடுக்கும்போது இந்த 10⁻14 ஆகும், முன்னாடி வரும். இந்த மைனஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா. பாருங்கள், இந்த 14 என்ன இது 14/2 மைனஸ் 14/2 மைனஸ் 1/2 லாக் C ப்ளஸ் 1/2 லாக் KB. அடுத்தது இது 14/2 எப்படி எழுதலாம் 7. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 1/2 KB இங்கே எழுதிக்கிறோம், மைனஸ் 1/2 லாக் C இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த 7 அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் 1/2 இந்த லாக் KB என்பது என்னென்னா மைனஸ் லாக் KB ஈக்குவல் டு PKB. மைனஸ் லாக் KB ஈக்குவல் டு PKB. இங்கே ஏற்கனவே இது ப்ளஸில் இருக்குது, அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸில் மாற்றிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல லாக் KB ஈக்குவல் டு மைனஸ் PKB. இதுதான் இங்கே போட்டிருக்கோம், மைனஸ் PKB. ஓகே, அதுக்கு அடுத்தது மைனஸ் 1/2 லாக் C. இதுதான் கரைசலினுடைய pH மதிப்பு. இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டாவது வகையில் பார்த்தோம் இல்லையா, வலிமை மிகு காரம், அதுக்கு அடுத்தது வலிமை குறை அமிலம். இந்த சமன்பாடு இரண்டாவது பார்த்தோம் இல்லையா, வலிமை குறை அமிலம். என்னென்ன எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன எழுதிட்டு வருவோம், முதல்ல நடுநிலையாக்கல் வினை எழுதணும். அந்த நடுநிலையாக்கல் வினையில் உப்பு முழுவதுமாக பிரிகை அடைதல் பார்த்தோம். அந்த பிரிகை அடைந்த அந்த பிரிகை அடைந்த அயனியானது நீருடன் வினை புரியணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா KH கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது அதில் இருக்கக்கூடியது இங்கே அயனியானது நேர்மின் தன்மை, அதாவது காரமாக அமிலமாக பார்த்து அதற்கான சமன்பாடு H ப்ளஸ் இந்த H ப்ளஸ் அல்லது OH மைனஸ் இருந்தால் OH மைனஸுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது KHக்கும் KAவுக்கும் இடையான தொடர்பு, இது அமிலமாக இருந்தால் KA, அதே காரம் உருவாச்சுன்னா KBக்கான தொடர்பு கண்டுபிடிக்கிறோம். அதன் அடிப்படையில் pH கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ ஸ்டெப்பு இத்தனை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், எழுதிட்டே வரணும். இதற்கு முன்னே சொன்னோம் இல்லையா. 18வது கேள்வி, வலிமை மிகு அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்திலிருந்து உருவாகும் உப்பின் நீரார் பகுத்தல் மாறிலி மற்றும் நீரார் பகுத்தல் வீதம் ஆகியவற்றுக்கான சமன்பாடுகளை தருவி. அதற்கான சமன்பாடு இப்போது வருவித்தும் இல்லையா சமன்பாடு, இதிலிருந்து தான் அப்படியே எழுதணும் இந்த சமன்பாடு. இதில் KH என்பது நீரார் பகுத்தல் மாறிலி, KH என்பது நீரார் பகுத்தல் மாறிலி, H என்பது நீரார் பகுத்தல் வீதம், இந்த H என்பது நீரார் பகுத்தல் வீதம். அதற்கு அடுத்ததாக 4வது வகை, வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரத்தின் உப்புகளை நீரார் பகுத்தல். இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வலிமை குறைந்த அமிலம், வலிமை குறைந்த காரம். வலிமை குறைந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு அசிட்டிக் அமிலம்,
மற்றும் வலிமை குறைந்த காரத்திற்கு எடுத்துக்காட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு. இங்கே கிடைக்கக்கூடியது அமோனியம் அசிட்டேட். அமோனியம் அசிட்டேட் CH3COO NH4 அமோனியம் அசிட்டேட் உப்பு கிடைக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீர் மூலக்கூறு OH மற்றும் H2O நீர் மூலக்கூறு வெளியேறுகிறது. இது முதல் படி. இரண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னோம்? இங்கு உருவான உப்பு முழுவதுமாக பிரிகை அடையும் என்று சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த அமோனியம் அசிட்டேட் அப்படிங்க எழுதிக்கிறோம். அந்த உப்பு அது எவ்வாறு பிரிகை அடைகிறது? CH3COO ஆகவும் NH4+ ஆகவும் பிரிகை அடைகிறது, முழுவதுமாக பிரிகை அடைகிறது. இது இரண்டாவது படி. மூன்றாவது ஸ்டெப் என்ன சொன்னோம்? இங்கே உருவான அயனிகள் நீருடன் வினைபுரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ CH3COO மைனஸ் இது யாருடன் வினைபுரியலாம்? நீர் மூலக்கூறுல H+ உடன் வினைபுரியலாம். ஏன்னா அசிட்டிக் அமிலத்தினுடைய இது இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து அசிட்டிக் அமிலம் அப்படின்னு பார்க்கும்போது வலிமை குறைந்த அமிலம். அதனுடைய அதாவது இங்கே CH3COO அயனியானது CH3COH என்னும் வலிமை குறை அமிலத்தினுடைய இணைக்காரம். அதாவது அசிட்டிக் அமிலத்தினுடைய இணைக்காரம் தான் CH3COO-. மேலும் அது H+ அயனுடன் வினைபுரிந்து அசிட்டிக் அமிலம் எனும் அதாவது அமிலத்தை தருகிறது. CH3COH எனும் அமிலத்தை தருகிறது. CH3CO- நீருடன் வினைபுரிந்து CH3COOH அதாவது இதில் இருக்கக்கூடிய H+ எடுத்துட்டு அசிட்டிக் அமிலமாக மாறுகிறது. அசிட்டிக் அமிலம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வலிமை குறைந்த அமிலம்னா பகுதி அளவே பிரிகடையும், முன்னோக்கு வினியம் நடக்கும், பின்னோக்கு வினியம் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த CH3CO- அயனியானது H+ இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் இணைந்து அசிட்டிக் அமிலத்தை தருகிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய NH4+ அயனியானது OH- அயனுடன் இனியும் வாய்ப்பை பெறுகிறது. அப்படின்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ன சொல்லியிருக்கோம்? வலிமை குறைந்த அமிலம், வலிமை குறைந்த காரம். இப்போ வலிமை குறைந்த காரம்னா பகுதி அளவே பிரிகடியும். எப்படி? NH4+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகடியும். பின்னோக்கு வினை இது இரண்டும் இணைந்து பின்னோக்கு வினை நிகழவும் சாத்தியம் உள்ளது. அதுதான் இங்கே பார்க்குறோம். இப்போ NH4+ ஆனது இங்கே OH- உடன் இணைந்து NH4OH காரத்தை தரும். அப்போ இந்த வினையும் நிகழும், இந்த வினையும் நிகழும். அதாவது எதிரயனியும் நேரயனியும் நீர் மூலக்கூறுடன் வினை புரிகிறது. இரண்டும் வினை புரிவதற்கான அந்த சமன்பாடை நாம் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அந்த அசிட்டேட் அயனி CH3COO- அசிட்டேட் அயனி மற்றும் NH4+ இந்த அயனிகளை தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த அசிட்டேட் அயனி மற்றும் இந்த அமோனியம் ப்ளஸ் அயனி, அதனோட நீர் மூலக்கூறு, இந்த நீர் மூலக்கூறு இங்கே இணையுது. இப்போது வினை புரிந்து என்ன கிடைக்கும்? CH3COO இதிலிருந்து ஒரு H+ எடுத்துட்டு அசிட்டிக் அமிலமாக மாறுகிறது. அதே மாதிரி NH4+ இதிலிருந்து நீர் மூலக்கூறுலேருந்து OH- எடுத்துட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறுகிறது. இப்போது இந்த வினையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரில் NH4+ அமோனியம் அயனியும் மற்றும் அசிட்டேட் அயனியும் இரண்டுமே நீருடன் வினைபுரியும் திறனை பெற்றுள்ளது. எனவே கரைசலினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அதில் உள்ள அமிலம் அல்லது காரத்தினுடைய வலிமையை பொறுத்தது. அது அமில கரைசலா கார கரைசலா என்பது அதனுடைய வலிமையை பொறுத்தது. உதாரணமாக இங்கே Ka > Kb என்றால் அது வந்து கரைசல் அமிலத்தன்மை உடையது. அப்போது pH மதிப்பு 7 விட குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே Ka < Kb எனில் கரைசல் காரத்தன்மை உடையது. அப்போ pH மதிப்பு காரத்தன்மையாக இருந்தால் 7 விட அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் Ka = Kb எனில் ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா கரைசல் வந்து நடுநிலை தன்மையை பெற்றிருக்கும். அப்போ pH மதிப்பு எப்படி இருக்கும்? = 7 இருக்கும். இந்த வினைக்கு என்ன பண்ணணும்னா நீரார் பகுத்தல் மாறிலி KH கண்டுபிடிக்கணும் மற்றும் நீரார் பகுத்தல் வீதம் H கண்டுபிடிக்கலாம். நீரார் பகுத்தல் மாறிலி KH எப்படி எழுதுவோம்? KH = விளைபொருள்கள் மேலே எழுதுவோம் இல்லையா? என்ன எழுதுவோம்? CH3COOH மற்றும் NH4OH டிவைடட் பை வினைப்படு பொருட்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? CH3COO- அதனுடைய செறிவு NH4+ செறிவு H2O வந்து நம்ம =1 வச்சுக்கிறோம், விட்டுடலாம். அப்போது இதனுடைய மதிப்புகளை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். வினையில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? CH3COO- NH4+ அதுக்கடுத்தது CH3COOH மற்றும் NH4OH.
NH4OH இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ ஆரம்பத்தில் இங்கே CH3COO எவ்வளோ எடுத்திருப்போம் அப்படின்னா 1 மோல் வச்சு ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மோல் எண்ணிக்கை 1. அதற்கு அடுத்தது NH4+ எவ்வளோ 1 மோல், இது வினைப்படு பொருட்கள். அதுக்கடுத்து CH3COH, ஏன்னா இது விளைபொருள் ஆரம்பத்தில் எடுத்திருக்க மாட்டோம் இல்லையா, அப்போது இது வந்து இல்லை எடுக்கலை. அதுக்கு அடுத்தது NH4OH, இதுவும் விளைபொருள், ஆரம்பத்தில் இது இருந்திருக்காது. அதுக்கு அடுத்தது நீரார் பகுத்தல் எவ்வளோ வினை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது 1 மோல் எடுத்திருக்கோம், அப்போ நீரார் பகுத்தலில் H மோல் வினை புரிஞ்சிருக்கதை எடுத்துக்கும். இப்போ NH4+ம் 1 மோல் எடுத்திருக்கோம், எவ்வளோ நீரார் பகுத்தல் ஈடுபட்டிருக்கு H. இங்கே ஆரம்பத்தில் இது எடுக்கலை, அதனால் இது இல்லை, ரெண்டுமே இல்லை. அதுக்கு அடுத்தது மீதம் எவ்வளோ இருக்கும், அந்த நீரார் பகுத்தல் முடிஞ்ச பிறகு 1 - H. இது எவ்வளோ இருக்கும், மீதம் 1 - H. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது, இவ்வளோ நீராற்பத்தில் ஈடுபட்டிருக்கு, மீதி 1 - H. இதுவும் ஆரம்பத்தில் 1 மோல் நீராற்பத்தில் H வினைப்பட்டிருக்கு, மீதம் 1 - H. இது எவ்வளோ நீராற்பத்தில் முடிந்து எவ்வளோ இருக்கும், இதில் H மோல் வினைப்பட்டிருக்கு, இதுவும் H மோல் வினைப்பட்டிருக்குன்னா இதுதான் விளைபொருளாக மாறி இருக்கு. இப்போ இந்த H மோல் இது இருக்கும், இதுவும் H மோல் இருக்கும். அப்போ சமநிலையில் செறிவு, இப்போ சமநிலையில் செறிவு அப்படின்னா செறிவு × 1 - H, இதுவும் C × 1 - H, இது CH, இது CH. அப்போ KH நீரார் பகுத்தல் மாறிலி KH = எழுதியிருக்கிறோம் இல்லையா சமன்பாடு KH. அப்போ CH3COOH அதனுடைய மதிப்பு, NH4OH மதிப்பு, இது ரெண்டுத்தினுடைய மதிப்பு நான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், CH இப்போ CH × CH / அசிட்டேட் அயான் மற்றும் அமோனியம் அயான் ரெண்டுத்தையும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், C × 1 - H, ரெண்டுத்துக்குமே C × 1 - H. அப்போ C × 1 - H அண்ட் C × 1 - H. அப்போ இதை சுருக்கணும் என்ன கிடைக்கும், C² H² / C² × 1 - H (2). மேற்கொண்டு இது சுருக்க முடியுமா பாருங்கள், C² கேன்சல் ஆகிடும். இப்போ H² / 1 - H (2). ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1 - H மதிப்பு மிக மிக குறைவு, ஒன்றை விட மிக மிக குறைவு, அது தள்ளத்தக்கதாக இருக்கும். இப்போது என்ன பண்ணலாம், H² மட்டும் எழுதிடலாம். யாருடைய மதிப்பு, KH. இப்போ நமக்கு H தான் வேணும், அப்போ H வேணும் அப்படின்னா ஸ்கொயர் இங்கே எடுத்தோம் அப்படின்னா இங்கே KH வந்து ரூட் வரும், √KH. H மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இது வந்து பார்த்தோம்னா நீரார் பகுத்தல் வீதம் H, நீரார் பகுத்தல் வீதம் தான் H, நீரார் பகுத்தல் மாறிலி KH. அதுக்கு அடுத்ததாக இந்த நீரார் பகுத்தல் மாறிலிக்கும் பிரிகை மாறிலிக்கும் இடையான தொடர்பு பார்க்கலாம். நீரார் பகுத்தல் மாறிலி KH இப்போ போட்டோம் இல்லையா, KH அங்கே என்ன போட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே எழுதணும் இல்லையா KH மதிப்பு, அதுதான் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய KH மதிப்பு. விளைபொருள்கள் மேலேயும் வினைப்பட பொருள்கள் வகுத்தல் கீழேயும் எழுதியிருக்கும். இந்த சமன்பாடு தான் இங்கே எழுதியிருக்கும், அது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிரிகை மாறிலி கண்டுபிடிக்கணும். பிரிகை மாறிலி பார்த்தோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டில் இரண்டையுமே கிடைக்குது இல்லையா. இந்த வகையில் அமிலமும் உருவாகுது, காரமும் உருவாகுது. அப்போ அமிலத்துக்கு ஒரு பிரிகை மாறிலி கண்டுபிடிக்கணும், காரத்திற்கு ஒரு பிரிகை மாறிலி கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். முதல்ல இந்த அமிலம் எடுத்துக்கலாம், அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி. இந்த அசிட்டிக் அமிலம் எப்படி பிரிகை அடையும், CH3COH அசிட்டிக் அமிலம், அது அசிட்டேட் ஆகவும் CH3COO- ஆகவும் H+ ஆகவும் பிரிகை அடைகிறது. இதுக்கு பிரிகை மாறிலி KA = விளைபொருள்கள் இங்கே மேலே எழுதியிருக்கிறோம், வினைப்படு பொருட்கள் வகுத்தலுக்கள் எழுதியிருக்கிறோம். அதாவது CH3COH செறிவு. இது சமன்பாடு 2. அதே மாதிரி இந்த நீரில் பார்க்கும்போது காரமும் உருவாகுதுன்னு சொல்லியிருக்கோம், அமோனியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இதனுடைய பிரிகை மாறிலியும் கண்டுபிடிக்கணும். அப்போ இதனுடைய பிரிகை மாறிலி, காரத்தினுடைய பிரிகை மாறிலி KB. இங்கே காரம் யார், அமோனியம் ஹைட்ராக்சைடு. அது எவ்வாறு பிரிகடைகிறது, NH4+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகடைகிறது. இப்போ அதனுடைய பிரிகை மாறிலி மதிப்பு KB எழுதுகிறோம். இப்போ KB விளைபொருள் NH4+, அதனுடைய செறிவு, OH- செறிவு, NH4OH செறிவு வந்து வகுத்தல் எழுதுகிறோம். இது சமன்பாடு 3. சமன்பாடு 1 நீரார் பகுத்தல் மாறிலி, அதாவது இந்த சமன்பாட்டிற்கு அப்படி நீரார் பகுத்தல் மாறிலி KH எழுதுகிறோம். அதுக்கடுத்து பிரிகை மாறிலி, இந்த அமிலத்திற்கு பிரிகை மாறிலி, இந்த காரத்திற்கு NH4OH காரத்திற்கு பிரிகை மாறிலி கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இங்கே KH நீரார் பகுத்தல் மாறிலி. இந்த அமிலத்திற்கு
உருவாகக்கூடிய அமிலத்திற்கு பிரிகை மாறிலி KA சமன்பாடு 2. அதுக்கடுத்து உருவாகக்கூடிய காரத்திற்கு பிரிகை மாறிலி KB சமன்பாடு 3. இந்த 3 சமன்பாடையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த 3 சமன்பாட்டையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இங்கே சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 இங்கே பெருக்கிக்கிறோம். இப்போ இங்கே இது மாதிரி எழுதி சமன்பாடு 1 இது, சமன்பாடு 2, சமன்பாடு 3, அதாவது இங்கே கிடைச்சது இல்லையா இந்த சமன்பாடுகள். இந்த சமன்பாடு 1, 2, 3 இது 3த்தையும் இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பாருங்கள் இதெல்லாம் கேன்சல் ஆகும். CH3COH இது கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்தது NH4OH NH4OH கேன்சல் ஆகிடும். CH3CO மைனஸ் இதுங்க CH3CO மைனஸ் கேன்சல் ஆகிடும். NH4 NH4 கேன்சல் ஆகிடும். மீதம் என்ன இருக்குது பாருங்கள், யார் இருக்காங்க H+னுடைய செறிவு, அதுக்கு அடுத்தது யார் இருக்காங்க OH மைனஸ்னுடைய செறிவு இருக்கிறது. இது யாருனுடைய மதிப்பு இங்கே இருக்கு இல்லையா, அதாவது KH இன்ட்டு சமன்பாடு 1 KH, சமன்பாடு 2 வந்து KA, சமன்பாடு 3 வந்து KBனுடைய மதிப்பு இது கிடைச்சிருக்கு. ஏற்கனவே தெரியும் நமக்கு H+னுடைய செறிவு OH மைனஸ்னுடைய செறிவு KW நீரின் அயனி பெருக்கும், அதாவது KH இன்ட்டு KA இன்ட்டு KB ஈக்குவல் டு நீரின் அயனி பெருக்கும். நமக்கு சமன்பாட்டுக்கு வந்து KH தேவைப்படும். KH நமக்கு தேவைப்படும்ன்றதுனால இதுங்க KH ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், KW ஈக்குவல் டு KA இன்ட்டு KB. நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசி ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியின் pH மதிப்பும் கடைசி ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இந்த கடைசியினுடைய pH எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், KA greater than KB. இந்த pH ஈக்குவல் டு மைனஸ் log H+னுடைய செறிவு இல்லையா. இப்போ அமிலத்தினுடைய செறிவு இந்த இடத்துல அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா KA greater than KB அமிலத்தினுடைய செறிவானது காரத்தினுடைய செறிவை விட அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே K என்பது அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி, அமிலத்தின் பிரிகை மாறிலி. எந்த அமிலம் கிடைக்கிறது இந்த வினையில, இந்த வினையில யார் கிடைச்சிருக்காங்க, அசிட்டிக் அமிலம் கிடைச்சிருக்கு. அப்போ இதனுடைய பிரிகை மாறிலி கண்டுபிடிக்கலாமா, அசிட்டிக் அமிலம் எடுத்துக்கலாம். CH3COOH சமநிலை வினை, ஏன்னா இது வலிமை குறைந்த அமிலம் பகுதி அளவை பிரிகை அடையும். CH3COO மைனஸ் ஆகவும் ப்ளஸ் H+ ஆகவும் பிரிகை அடையும். இப்போ இதுக்கு பிரிகை மாறிலி எப்படி எழுதலாம், KA ஈக்குவல் விளைபொருள் மேலே எழுதிப்போம் இல்லையா, CH3COO மைனஸ் செறிவு H+னுடைய செறிவு டிவைடட் பை CH3COH வினைப்படு பொருள் CH3COHனுடைய செறிவு. இதனுடைய மதிப்புகள் நமக்கு தெரியணும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. பாருங்கள் எங்கள் நீராற்பகுத்தல் வீதம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் எங்கள் மதிப்பில் போட்டிருக்கும். CH3COO மைனஸ் என்ன மதிப்பு போட்டிருக்கும் பாருங்கள், C × 1 - ஆல்பா. அதுக்கடுத்து CH3COH என்ன மதிப்பு போட்டிருக்கும், CHன்னு போட்டிருக்கும். இப்போ பிரதிக்கலாமா, CH3COO மைனஸுக்கு C × 1 - H, C × 1 - H. H+ இந்த சமன்பாட்டில் நம்ம எழுதலை, இந்த சமன்பாட்டில் நம்ம எழுதலை, அதை அப்படியே எழுதிக்கலாம். H+ செறிவு டிவைடட் பை CH3COH என்ன கண்டுபிடிச்சிருக்கும், CH3COH என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா CHன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், எழுதிப்போம் CH. மேற்கொண்டு இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள், KA × CH எழுதிக்கலாமா. முதல்ல கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம், C கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ KA ஈக்குவல் இந்த 1 - Hனுடைய மதிப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொன்னோம், அதனால் அதை விட்டுடலாம். அப்போது H+னுடைய செறிவு டிவைட் பை H. நமக்கு யார் வேணும், pH கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் log H+, மதிப்பு தான் வேணும். இப்போ H+ எழுதலாமா, H+னுடைய செறிவு ஈக்குவல் KA, இங்கே H அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிபிள் போகும் இல்லையா, KA × H. பாருங்க இப்போ pH அந்த சமன்பாட்டில் பிரதிடலாம். pH ஈக்குவல் டு மைனஸ் log H+ செறிவு. எப்படி பிரதிடலாம் பாருங்க, மைனஸ் log H+னுடைய செறிவு என்ன கண்டுபிடிச்சிருக்கும், KA × H அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கும், KA × H. பாருங்க இந்த Hனுடைய மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த நீரார் பகுத்தல் வீதம், அந்த நீரார் பகுத்தல் வீதம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். H ஈக்குவல் டு √KH கண்டுபிடிச்சிருக்கிறோம், எழுதிக்கலாமா. இப்போ மைனஸ் log
KA இன்ட்டு இங்கே ஹெச்னுடைய மதிப்பு ரூட் ஆஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் KH. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா KHக்கு மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். KH ஈக்குவல் டு KW டிவைட் பை KA இன்ட்டு KB. இப்போ இதை அங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் லாக் KA, இது வந்து நம்ம ரூட்டை வந்து 1/2ன்னு போட்டுப்போம் இல்லையா, 1/2 அப்படின்னு எழுதிடலாம். என்ன வரும், KH ஈக்குவல் டு KW பை KA இன்ட்டு KB. அதுக்கு அடுத்து தான் மைனஸ் லாக் KA இப்போ ரூட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறோம். அப்போ ரூட்டுக்குள்ளே கொண்டுட்டு போனால் என்ன ஆகும், KA வந்து ரூட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா K ஸ்கொயராக மாறும் இல்லையா. KW இன்ட்டு KA ஸ்கொயர் டிவைட் பை KA இன்ட்டு KB பவரில் 1/2. இப்போ இங்கே ஒரு KAவும் இந்த KAவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், மைனஸ் லாக் KW இன்ட்டு இங்கே KA டிவைட் பை KB இருக்குது, பவரில் 1/2. இப்போ லாக் எடுக்கலாமா, மைனஸ் லாக் எடுக்கும்போது பவர் என்னாகும், முன்னாடி வரும். அப்போ மைனஸ் இங்கே 1/2 லாக் KW, மைனஸ் 1/2 லாக் KW. அங்கே மல்டிபிள் இருக்கிறது என்னாகும், ப்ளஸ்ஸாக இருக்கும். இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் வரும். இப்போ மைனஸ் லாக் KA, அதாவது 1/2 அதுக்கு முன்னாடி வரணும். 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் லாக் KA. ஓகே, அதுக்கடுத்து டிவைடில் இருக்கிறது நம்ம லாகரிதம் எடுக்கும்போது என்னாகும், மைனஸில் போகும். இது மைனஸில் போச்சுன்னா ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இந்த 1/2 பவரில் இருக்கக்கூடிய 1/2 லாக் KB. அதுக்கடுத்து ஏற்கனவே நமக்கு KW மதிப்பு தெரியும். என்ன சொல்லியிருக்கோம், KW 10⁻⁻14 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல மைனஸ் 1/2 லாக் KWக்கு என்ன மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணணும், 10⁻⁻14. இப்போ 10⁻⁻14 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கடுத்தது மைனஸ் 1/2 லாக் KA, அதுக்கடுத்தது ப்ளஸ் 1/2 லாக் KB. அதுக்கடுத்ததாக இந்த மைனஸ் 10⁻⁻14 லாக் எடுக்கும்போது முன்னாடி வரும் இல்லையா. ஓ, ஏற்கனவே மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14/2 வந்துடும். அதுக்கு அடுத்தது இந்த மைனஸ் 1/2 லாக் KA ப்ளஸ் 1/2 லாக் KB. இங்கே 14/2 என்ன வரும், 7 இல்லையா, 7 மைனஸ் இந்த 1/2 அப்படி எழுதிக்கலாம். லாக் KA ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மைனஸ் லாக் KA ஈக்குவல் டு PKA அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன் இப்போ ப்ளஸ் இதுங்க 1/2 இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் லாக் KA என்னவோ பண்ணி போகிறோம், ப்ளஸ் 1/2 PKA அப்படின்னு எழுத போகிறோம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல 1/2 லாக் KBன்னு இருக்குது. அது என்ன பண்ணலாம், லாக் KB மைனஸ் லாக் KB ஈக்குவல் டு PKB. இல்லையா, இப்போ இந்த இடத்துல இது இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போது என்ன பண்ண போகிறோம், மைனஸில் எழுதி போகிறோம். லாக் KB ஈக்குவல் டு மைனஸ் இங்கே PKB. இப்போ இந்த இடத்துல மைனஸ் 1/2 லாக் KBக்கு பதிலாக PKB. இதுதான் வந்து pH, வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம் ஆகியவற்றை நீரார் பகுக்கும்போது கிடைக்கக்கூடிய உப்பு கரைசலினுடைய pH மதிப்பு. நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க கடைசி ஸ்டெப், அதுதாங்க நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த பகுதி 4 பார்ட் 4 தாங்கல் கரைசல் செயல்முறை பார்க்கலாம். தாங்கல் கரைசலுடைய செயல்முறையும் கரைதிறன் பெருக்கமும் பார்க்கலாம்.